வணக்கம். சார்பு எழுத்துகள் அதாவது சார்ந்திருத்தல். அம்மா அப்பாவை சார்ந்து தான் குழந்தைகள் இருப்பாங்க. ஏன்னா குழந்தைகள் அம்மா அப்பாவிட்டிருந்து தான் பிறக்கிறாங்க. அதே மாதிரி சார்பு எழுத்து 10 வகைப்படும்னா இந்த 10 வகையான எழுத்துகளுமே முதல் எழுத்துகள், அதுதான் அம்மா அப்பா மாதிரி அந்த முதல் எழுத்துகள்லேருந்து பிறக்குது. எது அப்பா அம்மாட்டிருந்து குழந்தைகள் பிறக்கிற மாதிரி முதல் எழுத்துகளிலிருந்து இந்த சார்பு எழுத்துகள் பிறக்கின்றன. அப்போது முதல் எழுத்துகள் என்றால் என்ன? ஒன்றுமே இல்லை, உயிரெழுத்துகளும் மெய் எழுத்துகளும். அப்போ உயிரெழுத்துகள்லாம் என்ன? 12 உயிரெழுத்துகள் நம்மளுக்கு தெரியும். அ, ஆ, இ, ஈ. மெய் எழுத்துகள் அதாவது ஒற்றெழுத்துகள், புள்ளி வச்ச எழுத்துகள், அது மெய் எழுத்துகள். இந்த ரெண்டும் சேர்ந்தா அது முதல் எழுத்துகள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்க. உயிர்மெய். உயிர்மெய்க்கு ஒரு எடுத்துக்காட்டு வே. வேனா என்ன? ஒரு சொல் பாருங்க, வேங்கை. வேங்கையோட முதல் எழுத்து வே. அப்போ வே எப்படி பிறந்துச்சு? இவ்வு கூட்டல் ஏ, வே. அப்போ இவுங்கிறது இங்கே மெய்யெழுத்து, ஏங்கிறது என்ன? உயிரெழுத்து. அப்போ இந்த உயிரும் மெய்யும் கலந்ததால் உயிர்மெய் பிறந்திருக்கு. அப்போ உயிரும் மெய்யும் என்ன? முதல் எழுத்துகள். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த சார்பு எழுத்துகள் முதல் எழுத்துக்களை சார்ந்து பிறக்கின்றன. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் கொடுக்கலாம், நாம் ஒவ்வொரு விளக்கமும் இருக்குது. அது அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளியில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சார்பு எழுத்துகள் 10 வகைப்படும். அது என்னென்னு மட்டும் பாருங்கள். உயிர்மெய் ஆயுதம், உயிரெழப்படை, ஒற்றெழப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம். அங்கே லீ ஈ சொல்கிறோம், இங்கே ஊ சொல்கிறோம். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். நன்றி.